நீங்க வியாதியஸ்தரா ஒருவேளை ஆஸ்பத்திரியில இருக்கலாம், இல்ல படுத்த படுக்கையா இருக்கலாம், யாரும் கண்டு கொள்ளப்படாத இடத்துல இருக்கலாம், இனி உன்னை காப்பாற்ற முடியாது தூக்கி போட்டிருக்கலாம். இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தரால உங்க வியாதியின் படுக்கையை நிச்சயமாய் மாற்ற முடியும். வேதம் முழுசு சில தேவனுடைய வார்த்தைகளை நீங்க தேடி பாத்தீங்கன்னா சுகத்தை கத்தர் வாக்கு பண்ணிக்கிட்டே வராரு. என்ன பண்றாரு? சுகத்தை கத்தர் வாக்கு பண்ணிக்கிட்டே இருக்க. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, எரேமியா 33 6வது வசனத்தை வாசிக்கலாம். Behold, I will bring to it health and healing, and I will heal them and reveal to them abundance of prosperity and security. ஆமா வாசிங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி, கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன்? சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. ஆமா சொல்லுங்க. 2024 இந்த ஆண்டு கர்த்தர் எனக்கு சௌக்கியத்தை, என் வீட்டுக்கு ஆரோக்கியத்தை, என் தாய் தகப்பனுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவார். ஆமென் ஆமென் ஆமென். ஆமா, நீங்களோ உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ சகோதரனோ சகோதரியோ வியாதியில படுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம வியாதியில படுக்கையில இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. வாசிங்க சங்கீதத்துல 41:3 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 41:3 இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க வியாதியஸ்தரா ஒருவேளை ஆஸ்பத்திரியில இருக்கலாம், இல்ல படுத்த படுக்கையா இருக்கலாம், யாரும் கண்டு கொள்ளப்படாத இடத்துல இருக்கலாம், இனி உன்னை காப்பாற்ற முடியாது தூக்கி போட்டிருக்கலாம். இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தரால உங்க வியாதியின் படுக்கையை நிச்சயமாய் மாற்ற முடியும். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். படுக்கையில வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? தாங்குவாராம். என்ன தாங்கிறதுக்கு, ஏந்திரத்துக்கு, சுமக்கிறதுக்கு, இந்த இடத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு, குணத்துக்குள்ள கொண்டு போவதற்கு செலவு பண்ண ஆள் இல்ல. இன்னைக்கு நான் பாரம் ஆயிட்டேன், நான் என்னுடைய இளம் வயதுல என் குடும்பத்தை நான் சுமந்தேன், ஆனா இன்னைக்கு என்னை சுமக்க யாரும் இல்ல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிற எந்த தனி மனிதனுக்கும் இயேசு என்கிற நாமம் குணமாக்குற நாமமா, ரட்சிப்பின் நாமமா. வியாதியஸ்தர்களாய் ஒருவேளை வீட்டுல கடந்துட்டு இருக்கீங்களா, சபையில இருக்கீங்களா, உடனே மூப்பர்களை வரவழைங்க. உடனே உங்க பாஸ்டர்ட்ட போங்க, சொல்லுங்க சுகத்தை விரும்புகிறேன்னு சொல்லுங்க, ஜீவனை விரும்புகிறேன்னு சொல்லுங்க, நான் தீர்க்காயுசாய் வாழ ஆசைப்படுகிறேன்னு சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் மனதை திரும்புங்க. ஆமா சொல்லுங்க, கர்த்தரிடத்துல மன திரும்புங்க, ரொம்ப முக்கியம். ஆமா இங்க வசனம் சொல்லுது 41 என்ன வாசிங்க? வியாதியின் படுக்கையிலே அவர் தாங்குவார். அப்புறம் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் என்ன பண்ணுவார்? மாற்றி போடுவார். ஆமா ஆங்கிலத்துல போட்டிருக்கு, the Lord sustains him on his sick bed, in his illness you restore to him the full health. You restore him to full health. சொல்லுங்க, God restores to the full health. To the full health. Amen. சொல்லுங்க, திரும்பவும் கர்த்தர் ஆரோக்கியத்துக்குள்ள என்ன கொண்டு போவார். என் வாழ்க்கை இதெல்லாம் நடந்துருச்சு பிரதர், இதெல்லாம் இனி என் வாழ்க்கையில ஆறாத காயமா வடுவா என்னைக்கு நாள் நிலைச்சு நிற்கும், என்னால முழுசா நல்லாவே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கவர்களுக்கும் சொல்லிட்டு இருக்க குடும்பத்துக்கும் கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். தற்காலிக சுகத்தை இல்ல, நீ பலவீனனா இருந்ததுன்ற அடையாளமே இல்லாத அளவுக்கு கர்த்தர் சுகத்தினால உன்னை, உன் வீட்டை, உன் வாழ்க்கையை, உன் அடையாளத்தை, உன்னுடைய குணத்தை கர்த்தர் என்ன பண்ண போறார்? மாற்ற போகிறார். Amen. Such a life is in Christ Jesus. Amen. அப்படிப்பட்ட ஒரு பெரும் வாழ்வு கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாராம். எப்படி பிரதர் முடியும்? உனக்காக எனக்காக சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை இயேசுவின் மேல வந்திருக்கிறது. ஐசக், உனக்காக எனக்காக சுகமாக்கத்தக்க ஆக்கினை இயேசுவின் மேல வந்திருக்கு. அவருடைய தழும்புகளால் நீங்களும் நானும் என்ன பண்றோம்? குணமாக்கப்பட்டிருக்கோம்.